அதிமுகவிலே இணையும் முக்கிய தலைவர்கள் எடப்பாடியின் அடுத்த திட்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து மாற்று கட்சியில் இணையக்கூடிய ஒவ்வொருவரும் அதிமுகவினரே கிடையாது. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல் கீழ்நோக்கி கிடந்தாலும் சரி, அந்த இயக்கத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கும் வரை யாராலும் அதிமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது, நாங்கள் ஆளும் கட்சியை நோக்கித்தான் போக வேண்டும் என நிறைய நபர்கள் அதிமுகவிலிருந்து விலகி மாற்று கட்சியான தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நம் மக்கள் அனைவரும் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்ட பிளானை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து பிளவு என்பது ஏற்பட்டது. தற்சமயம் அந்த பிளவு என்பது சரி செய்யப்பட்டு விட்டு சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கர் மட்டும்தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய வழியிலே இணங்காமல் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு சில முக்கியமானவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில நபர்களுமே தமிழக வெற்றி கழகத்திலும் திமுகவிலும் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி இணையக்கூடிய அந்த வேளையில் கட்சியை நாம் பலப்படுத்தியாக வேண்டும். கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மட்டும் எக்காரணம் கொண்டும் குறைய விட்டுவிடக் கூடாது என சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் புறம் அதிரடியான உத்தரவை எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்திருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் வருகின்ற நாட்களிலே மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையும் அதிகப்படுத்துவதற்குரிய வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அதிகப்படுத்துவதாக ஒரு செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இதிலையும் குறிப்பாக மாற்று கட்சியிலோ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் யார் அந்த தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி அதிமுகவில் இணைக்க வேண்டும், அதிமுகவில் இணைவதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்க்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ விசிகாவை எடுத்துக்கோங்க. விசிகா வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறது அப்படிங்கிற காரணத்திற்காண்டி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கிறாங்க. அதே போல வைகோவுடைய மதிமுக கட்சியும் தற்சமயம் திமுகவுடன் ஒரு இணக்கமான சூழலில் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் மிக விரைவாகவே கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறினால் அந்த இடத்திலே பிடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மாற்று இயக்கத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களைத்தான் அதிமுகவில் இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்திருப்பதாக தற்சமயம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக என்பது மாபெரும் ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எப்படியாவது புறம் தள்ளிவிட்டு அதிமுகவை மொத்தமாக முடித்துவிட்டு திமுக அதே போல தமிழக வெற்றி கழகம் போட்டியென இருக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம், அதிமுகவா அல்லது திமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.